புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். சென்னை எண்ணூர் பகுதியில் கடந்த 2004ஆம் ஆண்டு தாஜுதீன் என்பவர் கழுத்தறுத்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் எண்ணூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான குற்றவாளியை தேடி வந்த நிலையில் சுமார் 21 ஆண்டுகள் கழித்து குற்றவாளியை கைது செய்திருக்கும் பரபரப்பு சம்பவத்தை பற்றி இப்போது பார்ப்போம். சென்னை எண்ணூர் பகுதியில் கடந்த 2004ஆம் ஆண்டு தாஜுதீன் என்பவர் கழுத்து அறுத்து படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக எண்ணூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் கொலையாளிகளின் பெயர் தவிர எந்தவித அடையாளமும் தெரியாததால் இந்த வழக்கு நிலுவையில் இருந்து வந்தது. இந்த நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ஆவடி மாநகர காவல்துறை ஆணையாளர் சங்கர் ஆவடி சரகத்தில் உள்ள நிலுவையில் உள்ள வழக்குகளில் கைது செய்யப்படாமல் இருக்கும் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யும்படி காவல்துறையினருக்கு உத்தரவிட்டார். காவல்துறை ஆணையாளர் உத்தரவை தொடர்ந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொலை குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் கொலையாளியின் பெயர் ராஜேந்திரன், அவருடைய தந்தை பெயர் பரமசிவம் மற்றும் கடலூரை சேர்ந்தவர்கள் என்ற தகவலுடன் விசாரணையை துவக்கிய போலீசார் சம்பவம் தொடர்பாக புகார் அளித்த எண்ணூர் இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த மரியம் பிபி என்ற பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கொலையாளிக்கு ராஜேந்திரன் என்ற பெயர் மட்டுமல்லாமல் ரஃபிக் என்ற பெயர் இருந்ததும், அவர் எண்ணூர் பகுதியில் ரசூல் பிபி என்ற பெண்ணுடன் இருந்து தலைமறைவானதும் தெரிய வந்தது. மேலும் கொலையாளி குறித்து எந்த துப்பும் கிடைக்காத நிலையில் விசாரணை பாதையை மாற்றிய தனிப்படை போலீசார் ஏற்கனவே கிடைத்த தகவலை தொடர்ந்து கடலூருக்கு விரைந்து அங்குள்ள வாக்காளர்களின் விவரங்களில் குற்றவாளியை தேடி வந்தனர். அப்போது 5 முதல் 6 நபர்களின் விவரங்கள் ஒத்துப்போன நிலையில் அனைவரிடமும் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டனர். அதில் விசாரணை குற்றவாளியோடு ஒத்துப்போகாத நபர்கள் விடுவிக்கப்பட்ட நிலையில் திட்டக்குடி பகுதியில் இருந்த ராஜேந்திரன் என்பவரோடு குற்றவாளியின் விவரங்கள் ஒத்துப்போனது. ஆவடி கமிஷனரேட்டுக்கு உட்பட்ட எண்ணூர் காவல் நிலையத்தில் 2004ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட ஒரு கொலை குற்ற வழக்கில் அந்த கொலை குற்றவாளி 2004ஆம் ஆண்டிலிருந்து தலைமறைவாக இருந்தார். மேற்படி தலைமறைவு குற்றவாளியை அந்த வழக்கு கோப்பினை காவல் ஆணையர் அவர்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ரெவ்யூ பண்ணி பார்த்தாங்க. பார்த்துட்டு இந்த வழக்கில் இந்த எதிரி தலைமறைவாக இருக்காங்க, அவனை உடனே பிடிக்கணும்னு சொல்லி உத்தரவு கொடுத்தாங்க. அது மாதிரி சில அட்வைஸும் கொடுத்தாங்க, இப்படி இடிப்பாங்க. சாரோட உத்தரவுப்படி எங்கள் டிசி சாரோட மேற்பார்வையில் ஒரு டீம் 2 டீம் ஃபார்ம் பண்ணோம். இந்த இன்ஸ்பெக்டர் தலைமையில் ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த சிடிஃபைல கோத்து பண்ணும்போது ராஜேந்திரன் சன்னா பரமசிவம் கடலூர் அப்படின்னு மட்டும்தான் இருந்துச்சு. வேறு ஒரு பர்டிகுலர்ஸ் எதுவுமே அதில் இல்லை. இந்த வழக்கு அது அப்போ புகார் கொடுத்தவங்க யாருன்னா மரியம் பிபின்னு ஒருத்தங்க, இந்திரா நகர் எண்ணூரில் உள்ளவங்க. அவங்கள போய் விசாரித்து பார்க்கும்பொழுது அவங்க அவரை ரஃபீக்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு குழு அவங்க மூலயமா கிடைச்சது. அந்த ரஃபீக்ன்ற குழு, ராஜேந்திரன், அப்பா பேர் பரமசிவம், கடலூர், இந்த 4 பாயிண்ட் தான் நமக்கு இந்த எதிரியை பற்றி நமக்கு தெரிஞ்சது, இந்த குற்றவாளியை பற்றி. அதை வச்சுட்டு இந்த தனி டீம், இந்த இன்ஸ்பெக்டர் தலைமையில் உள்ள தனி டீம் என்ன பண்ணோம் அப்படின்னா, கடலூர் மாவட்டத்தில் உள்ள வாக்காளரோட பர்டிகுலர்ஸ் எல்லாத்தையுமே ரெவ்யூ பண்ணுறோம், பார்க்கும்போது இந்த ராஜேந்திரன் அப்பா பேர் பரமசிவங்கிற பேரில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணும்போது ஒரு 5-6 பேர் வராங்க. அதில் ஒவ்வொருத்தராக எலிமினேட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு திட்டக்குடி பக்கத்தில் உள்ள ஆக்களூருங்கிற ஒரு வில்லேஜில் இதே பேரில் ஒருத்தர் இருக்கிறவர் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இதனை உறுதி செய்வதற்காக தனிப்படை போலீசார் எஸ்ஐஆர் ஃபார்ம் சரிபார்க்கும் பிஎல்ஓ அதிகாரிகள் போல மாறுவேடமிட்டு சம்பந்தப்பட்ட நபர் வீட்டில் விசாரணை செய்து அவருடைய புகைப்படத்தை கைப்பற்றியுள்ளனர். பின்னர் அந்த நபர் வீட்டில் எப்போதும் தங்காமல் நாடோடியாக
சாம்பிராணி புகை போடும் வேலை பார்த்து வந்ததும் மேலும் அவர் ஜெயங்கொண்டம், வேலூர் மற்றும் பெரம்பலூர் பகுதிகளில் வேலை பார்த்துவிட்டு அங்குள்ள பேருந்து நிலையங்களில் தங்கி வந்ததும் தெரிய வந்தது. உடனடியாக அந்த பகுதிகளில் இருந்த பேருந்து நிலையங்களில் 15 நாட்களாக தனிப்படை போலீசார் தங்கியிருந்து குற்றவாளியை தேடி வந்து உள்ளனர். ஆனால் குற்றவாளி குறித்து எந்த தகவலும் கிடைக்காத நிலையில் கொலையாளியான ராஜேந்திரன் குடும்பத்தினரின் செல்போன் எண்களை போலீசார் தீவிரமாக கண்காணித்து வந்து உள்ளனர். அப்போது கடந்த சில தினங்களுக்கு முன்பு ராஜேந்திரன் தன்னுடைய மகனை செல்போனில் தொடர்பு கொண்டது தெரிய வந்ததை அடுத்து உடனடியாக அந்த போன் நம்பரை சோதனை செய்ததில் அந்த எண் பெங்களூருவில் இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து உடனடியாக பெங்களூருக்கு விரைந்த தனிப்படை போலீசார் அங்கிருந்த ராஜேந்திரனை கைது செய்து சென்னை அழைத்து வந்து விசாரணை நடத்தியுள்ளனர். இப்போ இந்த சார் படி டீட்டெயில்ஸ் வாங்குற மாதிரி ஒரு 4 வீட்டுக்கு முன்னால் இருந்து அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு சார் படிவம் என்கொயரி பண்ண வர்ற மாதிரி அது மேற்படி இந்த குற்றவாளி வீட்லேயும் போய் விசாரிக்கிறோம். விசாரிக்கும் போது இவர் எங்கெங்கே இருந்தார், இந்த 2002 எங்கே இருந்தார், 22 எங்கே இருந்தார் சொல்லி பழைய அவரோட பாஸ்கள் எல்லாம் விசாரித்து எல்லாம் கேட்கும்பொழுது அவர் எண்ணூரில் இருந்தது அந்த அந்த குடும்பத்தில் உள்ளவங்க சுழித்து போட்டுருக்குறாங்க. மேற்படி நபரை பற்றிய எந்த ஒரு ஃபோட்டோ கிட்ட எதுவுமே இது வரைக்கும் இருந்ததில்லை நம்மகிட்ட. இப்போ அவங்க வீட்டில் உள்ள ஃபோட்டோஸை கேட்டு வாங்கிக்கிறோம். வாங்கிட்ட பிறகு அவரை பற்றியான ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் தெரியுது. இப்போ என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சு விசாரிக்கும் பொழுது அவர் வீட்டில் ஒழுங்காக இருக்கிறதில்ல, அப்படியே நாடோடையே சுற்றிட்டு இருக்கிறாரு. அந்த சாம்பிராணி போக ஒவ்வொரு கடைக்கும் போடுற மாதிரி அந்த ஒர்க் பண்ணிக்கிட்டு எங்கே டயம் இருக்கோ அங்கே இருந்து படுத்து வைக்குமாறு அப்படின்னு தகவல் வருது. பட் அந்த ஊரில் அவருக்கு நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் இருக்கான்னு பார்த்து விசாரிக்க ஆரம்பித்த பிறகு எந்த ஊரில் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் ஜெயங்கொண்டம், வேலூர், பெரம்பலூர் இந்த சைட்லலாம் அவர் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தகவல் கிடச்சிது. பஸ் ஸ்டாண்டில் தான் தங்குவாருங்க இந்த தகவல் கிடச்சிது. அதை வச்சு எங்கள் டீம் அவரை தேடினாங்க. தேடிட்டு இருக்க டயத்தில் ஒரு பெட்ரோல் பங்கில் என்கொயரி பண்ணும்பொழுது பையன் நமக்கு லைனுக்கு வரான். அந்த பையனையும் பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்கும்போது மேற்பட்ட நபர் பையனுக்கு பேசுகிறாங்கள. பையனுக்கு பேசும்போது பையன் அந்த பேசுகிற நம்பர் எங்கே இருக்கும் பார்த்தா பெங்களூரில் இருக்க மாதிரி தெரிஞ்சது. உடனே இன்னொரு தனிப்படை பெங்களூர் போயிட்டு அந்த லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு மறுபடியும் இந்த வழக்கில் ட்ராக் பண்ணி மேற்படி நபரை கைது பண்ணோம். கொலை செய்ததை ஒப்புக்கொண்ட ராஜேந்திரன் கொலை செய்யப்பட்ட தாஜுதீனுக்கும் ராஜேந்திரனின் அண்ணனுக்கும் தகராறு இருந்து வந்ததும் இது தொடர்பாக தட்டி கேட்க சென்றபோது தன்னிடமும் தாஜுதீன் திமிராக பேசியதால் ஆத்திரத்தில் அவருடைய கழுத்தை அறுத்துவிட்டு வீட்டிலேயே உடலை போட்டுவிட்டு சென்னை எண்ணூரிலிருந்து தலைமறைவாகி ஊரூராக சுற்றி சாம்பிராணி போடும் வேலை செய்து வந்ததாக ஒப்புதல் வாக்குமூலம் அளித்து உள்ளார். இதைத் தொடர்ந்து உடனடியாக சம்பவம் தொடர்பாக ராஜேந்திரனை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சுமார் 21 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த குற்றவாளியை பிடித்த தனிப்படை போலீசாரை காவல்துறை உயரதிகாரிகள் பாராட்டினர். குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் எங்கு சென்றாலும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் காவல்துறையிடமிருந்து தப்பிக்க முடியாது என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சாட்சி என்றே கூறலாம். ஆகவே குற்றம் செய்துவிட்டு எப்படியாவது போலீசாரை ஏமாற்றிவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பலருக்கும் இந்த சம்பவம் ஒரு எச்சரிக்கை என்றே கூறலாம். மீண்டும் நாளைய கோபியம் நிகழ்ச்சியில் மேலும் பல பரபரப்பு சம்பவங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது யுவஸ்ரீ.